ஆடடா அப்போ முன்னால் போராளி நீங்கள் இருக்கிறேன். எனக்கு கூடுதலா நெய் வந்து எனக்கு வெளிநாட்டு ஓர்டர் தான். இப்போதைக்கு நாங்கள் இப்போ இந்த பதத்திலும் இறக்கலாம். இறக்கின மட்டும் சொன்னா இருக்குது. இது 2 பேட்ச்ல செய்தது. இது கொஞ்சம் டார்க் கலரா வந்துட்டு. இது வந்து மாட்டு ஜூரி தயிர். ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் பரந்தன் பகுதியில் கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு நாங்கள் வந்து சிறுகை தொழில் உற்பத்தியாளர்களை ஒரு காணொலியாக பதிவு செய்திருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அக்கா வந்து பால் உணவு உற்பத்தி பொருட்கள் தொடர்பான ஒரு விஷயம் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ இப்போ என்னென்னு கேட்டால் அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அவங்களோட வீட்டில் இந்த பால் உணவு உற்பத்தி பொருட்களில் என்னென்ன விஷயங்கள் தயாரிக்கிறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, ஸோ எப்படி இதை கையாளுறாங்க, என்னென்ன மாதிரியான சிக்கலுக்கு முகம் கொடுக்குறாங்க, இது தொடர்பான ஒரு காணொலியை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அவங்களோட வீட்டுக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் பாருங்கள் பெரிய பெரிய பால் அந்த கேன்கள்லாம் இருக்குது. ஓகே, இது வழியால் போய் பார்ப்போம். முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வைக்கோல்கள் இருக்குது. இந்த இடத்துல அந்த பாசி தாவரம் அதுவும் வளர்த்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் பட்டிக்கு வந்துட்டோம். ஓகே, இவர் தான் இதில் வேலை செய்து கொடுத்தார். அண்ணா வணக்கம். வணக்கம், உங்களை தான் பார்க்க வந்திருந்தேன். பைக் ஒருக்கா குளிக்கலுமே. ஓகே, வேலை நடந்து கொண்டிருக்குது, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரியலை. வேலை நடந்து கொண்டிருக்குது, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரியலை. இது எல்லாமே பசு மாதிரி தாங்கண்ணே பால். அதெல்லாம் பெருசெல்லாம் பசு, 2 சின்ன கண்டு மட்டும் இருக்கு. இங்கே பாருங்க. பட்டியில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடுகள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா வந்து வேலை செய்து கொண்டிருக்கார். அவரோட வேலை முடித்த உடனே அவர்கிட்ட இது தொடர்பாக கேட்டு பார்ப்போம். இந்த வெயிலுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்க பார்க்கும். ஒவ்வொரு நாளுக்கு 2 தடவை குளிக்க வைக்கணும். தேவைக்கு ஒரு பின்னரம் வந்து கட்டைக்கு ஒரு குளிக்க பார்க்கும். வெட்க தானே? வெட்கைக்கா? ஓகே, வெட்கைக்கா. இவங்களாம் போட்ட கண்டு தான் இதெல்லாம் பாருங்க. அப்போ இருக்கார். தண்ணி என்ன கிணற்று தண்ணியான? கிணத்து. இந்த வேலையில ரெஸ்ட் இருக்கு, ஆனா லீவ் இல்லை. லீவ் இல்லையா? ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுக்கலாம், ஆனா லீவ் எடுக்கலாம். நீங்க மட்டும் தான் பாக்குறீங்களா? இதான் மட்டும் நண்பா. மற்ற வீட்டில் சும்மா கண்டு அது கட்டுவாங்க. அவங்க பாலைகள் ஒன்றும் எடுக்க மாட்டாங்க. எடுக்கிற பாலை நீங்களே தான் இங்கே எல்லாம் உற்பத்தி செய்கிறீங்களா அல்லது வெளியில் கொடுக்குறீங்களா? வெளியில சிலருக்கு கச்சேரி கேண்டீன் ஒன்று இருக்கு, அவங்களுக்கு பால் கொடுக்குறோம். மற்றபடி 2 பேர்கிட்ட பால் எடுக்கிறோம், மற்ற கூடுதலாக எங்கிற பால். இப்போ இதில் பால் எடுக்கக்கூடிய மாடுகள் எத்தனை இருக்குண்ணே? இந்த 4 மாடு இருக்கு. இந்த 4. ஓகே. மற்ற இது கண்ணினா இப்போதான் ஒரு நாளைக்கு என்ன 1 தடவையா 2 தடவையா எடுக்கிறது? 2 தடவை. மற்ற 2 இப்போதான் ஊசி போட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் போவோம். ஒரு 10 மணிக்கு போல கொண்டு போகிறோம். வெளியில் கொண்டு கட்டிட்டு இப்போ ஒரு 1 மணிக்கு திருப்பி மாற்றி கட்டும். இது எந்த வகையான மாடல்னு? மாட்டு வந்து ஜேசி தான். ஜேசி மாடுகள். மற்றது இது சிந்து கலப்பு. அதுவும் சிந்து கலப்பு. அதில் வெள்ளை அதுவும் சிந்து கலப்பு. இது கலப்பு. அதுவும் சிந்து கலப்பு.
ஸோ நாங்கள் இப்போ போட்டிருக்க ஊசி எல்லாம் வந்து கிர்ரினம் கிர்ரினமும் சைவாலும் தான் போட்டிருக்கு. அது ஊசி என்னதுக்கு போடுறதுன்னு சின ஊசி சரி. சரி சரி சரி. சின ஊசி போட்டிருக்கு. இது போடுற இனமெல்லாம் நல்ல இனமாக ஆயிரும். இந்த அசோலா வந்து என்னத்துக்கு மாட்டுக்கு தான் இருக்கு. இப்போ புல் இல்லாமல் வேறு என்ன கொடுக்குறீங்கண்ணே? புல்லுலாம் மேக்ஸுகள் கொடுக்கணும். மேக்ஸு புண்ணாக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதுதான் அதுதானே. சரி சரி. தேங்காய் புண்ணாக்கு. மற்ற மைசூர் கோடு இருக்கு. அது என்ன கலந்து வந்து கொடுக்குறேன் இருக்கும். அப்போ ஒரு குளிக்க பார்த்து விட்றேன். ஓகே ஓகே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பால் எடுக்க போகிறாங்கன்னா இது என்னென்ன? இது எண்ணெய். அது தொட்டு எடுக்கிறது பழுக்கா இல்லாட்டி டைட்டாக இருக்கும். மாட்டுக்கு அது நோவாக எடுக்கிறதுக்காக எண்ணெய் பூசுறது. இவர் என்ன கொஞ்சம் நேரம் குடிக்க விடுறதா? கொஞ்சம் விட்டா கொஞ்சம் குடிப்பேன். அக்கா வணக்கம். ஓகே, என்ன போட போகிறாங்க பார்ப்போம். அப்படி ஓஹோ, காலையில் அடிச்சு விட்றோம். கொஞ்சம் பின்னும் தள்ளி. சரி சரி. ஒரு கையில் தான் எடுக்கிறது. இந்த கை வெடி என்றபடியாக ஒரு கையில் தான் எடுக்கிறது. வெடி என்று ரவுண்ட் ஸ்பெட்டு. இடம் பெயர் போது நட்டி இருந்தீங்க. ஏதுல அப்படி முன்னால் போராளி நீங்கள். 90 ஆண்டு காயப்பட்டு அது மடியாது. அதால தான் ஒரு கையில் எடுக்கிறேன். சரி சரி. இல்லாட்டி 2 கையிலும் எடுக்கலாம். பால் உணவில் நாங்கள் பாலை கொண்டு எத்தனையோ வகையான உணவுகளை உற்பத்தி செய்கிறாங்க. அதை நாங்கள் சாப்பிட்டு போவோம் டேஸ்ட்டாக. ஆனால் அந்த பாலை வந்து உற்பத்தி செய்து அதை கைக்கு எடுக்கும்போது இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. எப்படி இதை கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கறதா இருக்கும். நிறைய பேருக்கு இப்படி ஒரு பட்டியில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு மாட்டில் வந்து பால் எடுக்கிறதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அவர்களுக்கு இது ஒரு புதுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புலம்பெயர் உறவுகளும் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஸோ இப்போ இது நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் பரந்தன் குமரபுரம்ங்கிற இடத்துல தான் இருக்கிறேன். அண்ணா வேலை செய்து கொண்டிருக்கார். சரி, முதலாக அண்ணாவுக்கு என்ன பேருன்னு கேட்கல. என்ன பேர்? சச்சிதானந்தம் அண்ணா. ஓகே, இவர் தான் அந்த இப்போ எவ்வளோ காலம் என்ன இந்த தொழிலில் இருக்கிறீங்க? 2011க்கு பிறகு இருந்தாங்க. 2011க்கு பிறகு இடம்பெயர்ந்து வந்ததுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட தொழில். ஒரு மாடு இருந்தது. பிறகு அப்படி சும்மா நகைகளை வச்சு எடுக்கணும். எடுத்து அதுக்கு பிறகு திரும்ப எல்லாம் இந்த கோட்டாண்ட காலத்தில் எல்லாம் மேசுகள் எல்லாம் விலை ஓடி அப்போ அதெல்லாம் கொஞ்சம் மழையில் விற்றுட்டு பற்றி அதுக்கு பிறகு இப்போ திரும்ப இப்போ நீங்கள் வந்து எடுக்கிற பால்களில் கூடுதலாக நீங்களே சில உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்கிறீங்க. நாங்களே பெருசாக வெளியே கொடுக்குறா இல்லை. எங்களுக்கு மேலதிகமாக இருக்கிற பாலை மட்டும்தான் கொடுக்குறோம். சரி சரி. வெளியில் பால் என்ன விலைக்கு எடுக்கிறாங்க? மொத்தமாக எடுக்கிறவங்க எவ்வளோ எடுக்கிறாங்க? 170 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 170. நாங்கள் வெளியே கொடுக்குறோன்னா 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 1 லிட்டர் 160 ரூபா ஒரு ரொம்ப குறைவுமாக்கி இருக்கேன்னு. நேசையில் எல்லாம் பார்க்க போகல கஷ்டம் தான். அதுதான் இப்போ இப்படி செய்கிறேன்டா லாபம் இருக்கு.
இப்போ எங்களுக்கு உடம்புக்கே கூடாதுன்னு சொல்லக்கூடிய சோடா போத்தல் கொண்ட விலை என்ன ஏன்னா 300-400 கொடுத்துப்பான்ற அப்படி பார்க்கல அந்த பால் தண்ணி அந்த விலை பால் விலை கூடாது. அதான் நாங்க போயிட்டு இப்போ பாலை விலை கூட்டன்னு சொன்னா அவங்களும் இது பண்ண சொல்லிப்பாங்க. நாங்க இப்படி செஞ்சு வித்தோம்னா எங்களுக்கு பிரச்சனை. அதுதானே அடுத்து பதப்படுத்தி வச்சிருக்கலாமா? இப்போ இன்னைக்கு எடுக்கிற பாலை வந்து கொடுக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் இதில் வச்சு அப்படி வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கலாம். நாங்கள் அப்படி சீக்கிரம் வச்சிருக்கிறோம். வச்சிருந்தா 2 நாள் தான். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த இதை பயன்படுத்திக்கிறோம். தயிர் போடுறோம்னா நாங்கள் இனி நெய் அடிக்கிறோம், வெண்ணெய் ஆக்கிடுவோம். வெண்ணெய் ஆக்கிற போல தயிர் ஆக்கிடுவோம். கண்டினியூக்கு அப்படி கொடுக்குறோம். அதுக்கு மெஷின்ஸ் வச்சிருக்கு, மெஷின் வச்சிருக்கு. ஓகே தான் இந்த முடியை தொடர்ந்து பார்க்கலாமே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீ காணொலியை பதிவு செய்து நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் சோலா பிளான்ட் வந்து வளர்க்கப்படுகிறது. ஓகே, இது வந்து என்னத்துக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால் இந்த கோழி மற்றது மாடுகள் இதுக்கு உணவுகளோடு கலந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் வளரும். இது ஒவ்வொரு நாளும் இப்படி எடுக்க வளர்ந்து கொண்டே இருக்கும். ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னாங்க பால் எடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. இனி நாங்கள் இங்கே உணவு எப்படி உற்பத்தி செய்கிறாங்க அந்த அக்கா நிற்கிற அக்கா. வணக்கம். 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 அண்ணாங்க வந்து பால் எடுத்துக்கொண்டிருக்காரு, அதெல்லாம் எடுத்துட்டேன். அடுத்து நீங்கள் உணவு உற்பத்தி செய்கிற அந்த இடத்த பார்க்கலாமா? எங்கே போகணும்? கொம்பனி போகுமா? கொம்பனி என்ன பேர் இடமா? ஓகே, பக்கத்தில் தான். பக்கத்தில் தானே. அக்காவுக்கு என்ன பேர்? சுபதர்ஷினி. இப்போ இதெல்லாம் எங்கே பயிற்சி எடுத்து தான் பழகிறீங்களா அல்லது? இல்ல, நான் கடந்த ஒரு 20 வருஷம் சார்பற்ற நிறுவனங்கள்ல வேலை செய்துட்டு இருந்தேன். இப்படி போன்ற நிறுவனங்கள்ல வேலை செய்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு இப்போ எனக்கு போன 2024 தான் எனக்கு இந்த வேலை இல்லாம போனது. இந்த அமெரிக்க ஜனாதிபதி ஃபண்டை நிப்பாட்டினதுல எனக்கு வேலை இல்லை. அதுக்கு பிறகு நான் அதுக்கு முதலே பாலை உற்பத்தி செய்து பண்ணையை கொடுத்து கொண்டு இருந்தவர். அப்ப நான் எனக்கு ஒரு வேலை வேணும் தானே. இப்போ இனி வயசும் கூட்டிட்டு தானே. இப்போ நான் திருப்பி வெளியில போய் வேலை திருறதை விட எங்கள்கிட்ட இருக்கிற உற்பத்திகளை கொண்டு மூலப்பொருளை கொண்டு முடிவு பொருள் ஆக்குவோம்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணினேன். முதல் வீட்டில் நான் செய்துட்டு இருந்தேன் 1 வருஷம். இந்த கம்பெனி இதை கட்டி வந்து இப்போ 10 மாதம் போட் போட்டுருந்தது தரணி உற்பத்தி. ஓகே, சரி. போன 10ஆம் மாதம் தான் நான் இதை ஓப்பன் பண்ணேன். போன 10ஆம் மாதம் தான் ஓப்பன் பண்ணீங்க. ஆஹா, சரி. இது இதோட வந்து நான் வேறு ஆக்கள் உற்பத்திகளையும் வந்து இந்த நெய் வாங்க வர ஆக்கள் கூடுதலாக வெளிநாட்டில் இதில் ஆக்கள் ஒன்றும் இல்லையா? கடைக்கு ஆள் வேலைக்கு வச்சிருக்கீங்க? ஓமாம், இருக்கிறேன். பெரியவினம் நான் தான் கூட நிற்கிறது. நான் நிற்கிறபடியா அங்கேயும் பார்ப்பேன். இது என்ன ஒரு அவார்டு ஒன்று இருக்கு? இது வந்து எனக்கு வவுனியா யூனிவர்சிட்டியில நான் இந்த பிஸ்னஸ் கோர்ஸ் செய்தேன். நான் அதுக்கு தந்த. அப்போ எல்லாம் கற்று நல்ல விஷயம் செய்து கொண்டிருக்கிறீங்கன்னா உண்மையிலே எத்தனை பேர் தொழில் அப்படிலாம் சொல்லி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, இப்போ இதில் இருக்கிறத அன்றைக்கு காட்டினதாக்கா இல்லாட்டி வேறு ஏதோ இப்போ தேங்காயை வந்து இப்போ நாங்கள் உற்பத்தி செய்யலாம். எங்களோட தேங்காயை நாங்கள் இப்போ முதல் வந்து தேங்காய் நேரடியாக கொண்ட சந்தையில் கொடுத்துனாங்க. இப்போ நான் வீட்டில் இருக்கிறபடியா வேளாரம் இருக்கிறபடியா அப்போ அந்த தேங்காயை வந்து நான் கொப்பராவாக்கி இப்போ தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்து கொடுத்தோம். இப்போ இது லிட்டர் எவ்வளோ போகுதாக்கா? இது இப்போ 1000 ரூபாய். 1 லிட்டர் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. நெல் இருக்கிறதால அது அரிசியாக்கி அதுல தேங்காய் இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் எல்லாம் செய்றீங்க. மாடு இருக்கிறதுனால வேற லெவலுக்கு. ஓகே, இப்போ நாங்க என்ன உள்ள போய் பார்க்கலாமே? சரி, ஓகே மக்களே, இப்போ நாங்க கம்பெனிக்குள்ள போறோம், உற்பத்தி செய்யற இடத்துக்கு போறோம். ஓகே, இதுதான் நம்ம இடம். உள்ளுக்கு வந்தோட பால் வாசனையா இருக்குது. சரி, இது என்ன மிஷின் அக்கா? வித்தியாசமாக இதுதான் இந்த பிரிக்கிற பட்டரை பிரிக்கிற பால்ல இருந்து இந்த பட்டரை பிரிக்கிற மிஷின். முதல் வந்து நான் கையால தான் செய்தோன்னு இருந்தேன். நாங்கள் இப்போ பாலை எடுத்து தயிராக்கி தான் போட்டோம் நாங்கள். அப்போ எங்களுக்கு கணக்கு செய்ய வழி கிடைக்க நாங்கள் வீட்டில் அப்படி தான் செய்தேன். கணக்கு செய்ய வழி கிடைக்க எனக்கு இந்த தயிர் வந்து உடனே சந்தைப்படுத்துகிற கஷ்டம் தானே. மற்ற தயிராக்கினா அடுத்த மோராத்தான் அதை சந்தைப்படுத்தணும். அப்போ அது கஷ்டம். ஒவ்வொரு பீஸாக எடுக்கிறீங்க? இதை ஒவ்வொன்று இதில் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணி தான் இதை அடிக்கணும். தயிர் அடிக்கிறதுக்குனே உரிய மெஷின். இது வந்து பாலை பிரிக்கிற பால்ல இருந்து பட்டரை பிரிக்கிறது. இப்படி எத்தனை இது இருக்கும்க்கா? இது வந்து 15 தட்டு இருக்கு. ஒரு தட்டு போடாட்டிலும் அது வேலை செய்யாது.
இதெல்லாம் ஃபுல் செட்டாக வரும் அப்படியே. இதெல்லாம் செட்டாக வரும். இதை செட் பண்ணி கொழுவணும். இதில் அந்த ஒரு துளாய் ஒன்று இருக்குது. அந்த துளாயை நாங்கள் இதில் விட்டு தான் இதை கொழுவணும். இந்த துளாயை விடாட்டிலும் அடைக்கும் வராது. இது சாதாரணமாக ஒரு வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து தங்களோட பாலை வந்து நேரடியாக பண்ணை குறைஞ்ச விலையில் கொடுக்காம இப்போ 2 மாடோ 3 மாடு வச்சிருக்கிறார்கள். இந்த மிஷினை வாங்கி இந்த மிஷின் என்ன? இந்த மிஷின் வந்து நான் வாங்கிக்க 1,30,000 1,30,000 லக்ஷ்மி ஹார்ட்வேர் அவைய இந்தியாவில இருந்து எடுத்து தந்தவே நாங்கள் ஆர்டர் கொடுத்தா. இப்போ இந்த கட் அவுட் மூலமாக இருந்தால் தான் சீராக கரண்ட் வரும். சீராக கரண்ட் வரும். அதனால் ஒரு மாட்டிலேருந்து பால் கறந்து முடிஞ்சது. இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு கம்பெனிக்கே கொண்டு போக போகிறாங்க. இருங்க அப்படி. இப்போ நான் வந்து பாலை வந்து வெண்ணெயை பிடிக்க போகிறேன். பாலில் இருந்து வடிகட்டு பயன்படுத்துறது அதில் டஸ்ட்டுகளோ இப்போ பால் மாட்டிலேருந்து எடுத்து கொண்டு வரீங்க டஸ்ட்டுகள் இல்லாமல் போகிறதுக்காக நாங்கள் வடிகட்டுறோம். இதில் மூட்டி இருக்கு. நான் இதை திறக்கிறேன். உறிஞ்சி வருது. அக்கா இப்போ இங்கே என்ன நடக்குது அக்கா? இப்போ இதில் பால் புறம்பா வருது, பட்டர் புறம்பா வருது. அச்சதா இது இன்னும் திக்கா வரும். நான் நினைக்கிறேன் ஒரு இது குழுவைக்க கேம் ஒரு சின்ன மாறி குழுவினாலும் தண்ணியாக வந்துடும். நான் திருப்பி பார்க்கலாம். இதை நான் திருப்பி விட்டுனேன்டா கொஞ்சம் முறையுது. இந்த பாலில் வந்து நாங்கள் தயிர் மற்றது இதில் வந்து கொழுப்பு நீக்கப்பட்ட பால் தானே. இப்போ கொழுப்பு இல்லாத கொழுப்பு குறைவா எடுக்கணும்ன்ற ஆக்கள் வந்து இந்த பாலை பாவிக்கலாம். இப்போ கொழுப்பு சில பேர் பால் வந்து குடிக்கிறதுல கொழுப்பு கூடையன்னு சொல்லி அப்போ இதை வந்து நீங்கள் இந்த பாலை எடுத்து குடிக்க அந்த கொழுப்பு இது குறை இல்லாமல் இருக்கும். அதே நேரம் இதில் தயிர் கொழுப்பு நீக்கின தயிர் மற்றது பால் ஜூஸ் இருக்கு தானே. பேக்கெட் ஜூஸ் வந்து இதில் செய்யறாங்க என்று சொன்னால் இதில் எண்ணெய் தன்மை இல்லாமல் இருக்க நீட்டாக இருக்கும் அந்த ஜூஸ். என்ன சொன்னாங்கிற மாட்டு பால்கள் வந்து கொஞ்சம் கொழுப்பு கூடின இது வந்து இதை எடுத்த பிறகு அடுத்த கட்டம் என்ன செய்வீங்க? அடுத்த கட்டம் இதை வந்து பால் இப்போ தயிர் போடுறோன்னு சொன்னால் அந்த பாலை காய்ச்சி தயிரை போடுவோம். இல்லைன்னு சொன்னால் இதை ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம். தயிர் தேவை இல்லாட்டி தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து நாங்கள் பால் தயிர் போடுறதோ இல்லது ஜூஸ் அடிக்கிறதோ இதை வந்து திருப்பி நாங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிருவோம். இப்போ அதுதான் அந்த அதுக்குள்ள பாருங்க ஜூஸ். இப்போ நாங்கள் அந்த பாலை வந்து திருப்பி காய்ச்சி இதோட அளவான சீனியை கலந்து ஜூஸாக அடிக்கிறோம். சரிங்க. ஓகே,
ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் உணவு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எளிமையான முறையில் சிறுகை தொழில் முறையில் இந்த உணவுப் பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ அதுக்கு பொருத்தமான மெஷினரிஸ் இங்கே இருக்குது, குளிர் சாதன பெட்டிகள் இருக்குது. இப்போ எல்லாமே இருந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு அழகான முறையில் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க ஒரு அக்கா. அவங்க தான் காணொலியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே, தொடர்ந்து இந்த இதெல்லாம் எப்படி உற்பத்தி செய்கிறாங்கிறத உற்பத்தி முறையை நாங்கள் பார்ப்போம். உண்மையில தான் இப்போ பால் கூட இவ்வளோ காலம் இப்போ நான் நாங்கள் பாலை உற்பத்தி செய்யப்பட்டோம். இந்த வந்ததுலேருந்து நாங்கள் உற்பத்தி செய்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 60 லிட்டர் பாலை நாங்கள் கம்பெனி கொடுத்தோம். நாங்கள் வந்து ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு இதை நாங்கள் செய்திருந்தோம்னு சொன்னால் இன்றைக்கி எங்களோட இப்போ ஒரு 15-20 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அதே நேரம் எங்களோட வருமானமும் கூடியிருக்கு. நாங்கள் பாலை உற்பத்தி செய்தால் முதல் நாளும் கொண்டா கொடுத்தோம். இப்போ அந்த பால் வந்து அங்கே கொழும்பு தென்னிலங்கை பக்கம் போய் அங்கேருந்து இங்கே நெய்யாவோ ஜோக்கேட்டாவோ மற்றது தயிராவோ திருப்பி இங்கே வருது, பால் மாவா இங்கே வருது. அதை வாங்கி நாங்கள் கூடுதலான காசை கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். எங்களோட உற்பத்தியை நாங்களே பெறுமதி சேர்த்து விற்க எங்களோட மக்களுக்கும் நல்ல ஒரு சத்தான தூய்மையான உணவுகள் கிடைப்பதோட எங்களுக்கும் ஒரு வருமானம், கூடுதலான வருமானம். அதே நேரத்தில் இப்போ பார்த்தோம்னா கேம்பஸில் படித்து பட்டதாரிகள் பார்த்தீங்கன்னா வேலை இல்லைன்று ரோடு வழியால் போராட்டம் செய்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அவர்கள்லாம் இவ்வாறான முயற்சிகளை கையெடுத்தான்னு சொன்னால் தானே தாங்கள் தான் மேனேஜராக இருக்க போகிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது வேலை வாய்ப்பு அரசாங்கத்தை தான் நாடணுங்கிற அவசியம் இல்லை, அறிவு இருக்குது, நாங்கள் எங்களுக்கு போகலாம். ஸோ அப்படியாப்பட்டவர்களுக்கு உங்களுடைய இந்த முயற்சி வந்து எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நம்புறோம். இல்லை வேலை இல்லைன்னு சொல்லி யாரும் இருக்கிறதுக்கு இல்லை. இப்போ எங்களை இதை பொறுத்தவரையில் வேலைக்கு ஆக்கள் எடுக்கிறது சரியான கஷ்டம். என்னென்னு சொன்னால் என்ன எல்லாருமே கூடுதலான காசு வேணும். உடனே அடுத்த கட்டத்தை யோசிக்கிறேன். இல்லை நாங்கள் இதில் இப்போ வந்து இந்த வேலையை பழகிட்டு நாங்களும் ஒரு வேலையை அடுத்த கட்டம் இப்படி செய்வோம்ன்றதை ஒரு திறமை யோசிக்கிறேன். கூடுதலான சம்பளம் எங்க கிடைக்கும், கூடுதலான பிள்ளைகள் காமெண்ட்ஸுக்கு போயினோம். அவங்க எல்லாம் வந்து வெளியில திருப்பி ஒரு 5 வருஷமோ 10 வருஷத்துக்கு வெளியில வரைக்கும் எதுவுமே இல்லை, அவங்க இருக்க போறது இல்லை, அது நோய் மட்டும்தான் இருக்க போகுது. இப்படியான உற்பத்திகள் செய்ய நாட்டுக்கு வருமானத்தை கூடுறதோட தங்களுக்கும் ஆரோக்கியம், தங்களோட குடும்பத்துக்கு ஒரு வருமானம், 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். மற்ற யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நான் எங்களோட தொழிலை வந்து நேர்மையா ஒரு கலப்படம் இல்லாம செய்வோம் என்று சொன்னா நாம யாருக்குமே பயப்பட தேவை. நிச்சயமாக்கா. அதே நேரத்தில் உங்களோட உற்பத்தியில பாரம்பரிய முறையா இருக்குது, இயற்கையான முறையில இருக்குது, ரசாயன கலப்படம் இல்லாம நீங்க செய்யறது இதை தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய ஆசையும் கூட. நிச்சயமாக உங்களோட பிள்ளைகளுக்கும் நல்ல அத்திவாரம் போட்டுட்டீங்க. நீங்க யோசிக்கவே தேவையில்லை. இது ஒரு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியா மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு 3/4 மணி நேரம் அதில் வந்து பார்த்து கொண்டிருக்கலாம். நெய் வாசம் வர தொடங்கிட்டது. பாருங்க இப்படி வந்து இருக்குதுன்னு. முருங்கையிலேயே போடணும். இப்படி நுரைய வரும் போது முருங்கையில போடுறது. இப்படி நுரைய முதல் ஒருக்கா நுரை வரும், ஆற்றி விடு திருப்பி 2ஆம் தரம் வரைக்க நாங்கள் இந்த முருங்கையிலேயே வந்து எண்ணத்துக்கு போடுறதுக்கா முருங்கையில போடைக்க அந்த என்னன்னு சொல்றது பால் மொச்சை இல்லாம இந்த இதை எண்ணெயை முறிக்கிறன்னு சொல்றவே அந்த பாரம்பரிய முறை தானே. சரி சரியா. வாசமாகும், வாசம் வருது. வந்து நாங்கள் கொஞ்சம் அடுப்பை குறைச்சிட்டு இதெல்லாம் நான் யூடியூப்ல பார்த்து தான் மணலா விளம்பு நெய் வந்து மணலா இருக்குது. நெய்ன்றது மணலா இருக்கணும்னு சொல்றவே இல்லை. அது கிணக்க விடுறதுல ஒரு சொட்டு ஒரு தேக்கிறது என்ன வர தெரியல. அப்படி உருவாக்கப்பட்ட நெய் தான் இதில் இருக்குது. ஏன்னா
ஓகே மக்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு விடிய 6:30 வந்தோம் பறந்தனுக்கு. வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பட்டியில் வளர்க்கப்பட்ட அந்த மாடில் பால் எடுத்து பிறகு அந்த பாலை கொண்டு வந்து வெவ்வேறு முறைகளுக்கு எல்லாம் உட்படுத்தி இந்த நெய் செய்கிற அளவுக்கு நாங்கள் இந்த தொழிற்சாலைக்குள்ளே காணொலியை பதிவு செய்திருந்தோம். உண்மையிலேயே இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான வேலை இருந்தாலும் அதை எளிமையான முறையில் செய்து இன்றைக்கு ஒரு சிறுகை தொழிலில் முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய தரணி அக்கா தான் நிற்கிறா. அக்கா அப்பாடா, ரொம்ப மிச்சம் நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வீடியோக்காக கஷ்டப்பட்டீங்களோ தெரியல. தரணி என்ன பேரு? தரணி உற்பத்தியா? தரணி உற்பத்தி. ஓகே, யாரோட பேர் அது? மகன் பேரை வச்சிருக்கீங்க. ஓகே அக்கா, உண்மையிலே எங்களுக்கு பார்க்க ரொம்ப கடினமான ஒரு வேலையா தெரியுது. நீங்க அதை எப்படி செய்யற வேலையானே ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு எங்களுக்கு அப்படி போகுது, நீங்க ஒவ்வொரு நாளும் இதை செய்றீங்க. சரி அக்கா, உண்மையிலே சொல்லுங்க, இப்போ நீங்கள் எங்கே படிச்சீங்க? உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் செய்யுங்க. நான் படித்தது ஓயல் மட்டும் படித்தது பரந்தேந்து மகாவித்தியாலயம். அப்புறம் இடம்பெயர்ந்து போய் ராமநாதபுரம் மகாவித்தியாலயத்தில் 7 படித்தேன். நான் 7 படிச்சுட்டு மேரி பண்ணி 2001ஆம் ஆண்டு மேரி பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு தனியாக அந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களில் வேலை செய்தேன். முதல் யுத்தத்துக்கு முன்னமும் வேலை செய்தேன். நான் பிறகு யுத்தம் முடிஞ்சு வந்தும் அரசு சார்பற்ற நிறுவனங்களில் நான் 2023 டிசம்பர் மட்டும் 24 டிசம்பர் மட்டும் நான் என்ஜிஓவில் வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் கடைசியாக நான் வேர்ல்ட் விஷனில் வேலை செய்து கொண்டிருக்கேன் தான். எனக்கு அந்த வேலை இல்லாமல் போச்சு. என்ன நடந்ததுன்னா, இந்த அமெரிக்கா காசை ப்ரொஜெக்டில் நிப்பாட்டினபடியாக எனக்கு அந்த வேலை இல்லாத ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அப்போ நான் தொடர்ந்து வேலையை தேடி இருக்கலாம், ஆனால் நான் வேலை தேடையில இந்த எனக்கு வயசும் வந்துட்டு பிள்ளைகளும் வளர்ந்துட்டாங்க. அப்போ நான் வீட்டோடு இருந்து ஏதாவது செய்வோம்ன்ட்டு தான் இருக்கேன். ஏன்னா கணவர் வந்து பால் உற்பத்தி செய்கிறவர், மாடுகள் வச்சிருக்கிறார். அவர் அந்த உற்பத்தியை செய்து பண்ணைக்கு தான் கொண்டு கொடுக்குறவர் பாலை. அப்போ அந்த மூலப்பொருளை வச்சுக்கொண்டு இப்போ ஏற்கனவே எனக்கு அந்த அனுபவங்கள் இருந்தது. என்னென்னு சொன்னால், நான் அரசு சார்பற்ற நிறுவனங்களில் வேலை செய்ய இந்த கிராமங்களில் போய் பெண்களை இப்படி அந்த தொழில்கள் செய்கிறாங்க, இப்படி அவங்க அதில் முன்னேறுறாங்க, அதுக்கு அவங்க என்னென்ன தடைகளை எதிர்நோக்குறாங்க, அப்படியான பிரச்சனைகளை வந்து நான் நேரடியாக பார்த்ததால் வந்து எனக்கு இந்த தொழிலை வந்து என்னால் செய்யலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்தது. அதுக்கப்புறம் நான் வவுனியா யூனிவர்சிட்டியில் போய் இந்த சிறு தொழில் முயற்சி என்ற கற்க நிறைய கேட்டேன். 6-8 மாத கோர்ஸ். அதை கேட்ட பிறகு வந்து இந்த தொழிலுக்குள்ள வந்து நான் இறங்கினேன். அதுக்கு பிறகு அண்டாவில் டிஎஸ் ஆஃபீஸால் கச்சேரியால் அவைகள் தார அந்த ஊக்கம், அவைகள் தார இந்த என்ன சொல்கிறது, எங்களை வழிநடத்துகிற இதுகள் எல்லாம் வந்து எங்களுக்கு இந்த தொழிலை வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு எனக்கு அது உதவியாக இருந்தது. நிச்சயமாக ஒரு தொழிலை செய்யும் போது பின்னால் இருந்து ஒருத்தர் தட்டி கொடுக்கும் போது இன்னும் எங்களுக்கு அண்டாவில் டிஎஸ் ஆஃபீஸ் அந்த தொழில் முயற்சியாளர் அந்த உத்தியோகத்தர்கள் வந்து உண்மையிலே சிறந்த ஒரு வழிகாட்டல்கள். எந்த நேரமும் அவையில் ஃபோன் எடுத்து அது செய்யலையாக்கா, இப்போ டெஸ்டிங் கொடுங்க, அந்த ஊக்குவிப்பு எங்களுக்கு லோன், இப்படி ஒரு லோன் வந்திருக்கு, இதை எடுத்தா உங்களுக்கு இதுக்கு யோசனமா இருக்கும், இப்படி பயிற்சிகள் இருக்கு. மேட்ட ஐடிபி வந்து எனக்கு இந்த ஃபால் டோபிக் ஜோகேட் பயிற்சிகள், பன்னீருக்கான பயிற்சிகள்லாம் தந்திருந்தவங்க. அப்போ அது வந்து உண்மையில எனக்கு நல்ல ஒரு பிரயோசனமா இருந்தது. நான் எங்கள்கிட்ட வந்து ஒரு ஊக்கம் இருக்கணும், நாங்கள் செய்யணும், கற்றுக்கொள்ளணும் என்று இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டு இருக்கலாம். இல்லை நாங்களுக்கு வருமானம் வந்தா காணும் என்ற மட்டும் இருக்கக்கூடாது. அதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறோம், அந்த வருமானத்தை எப்படி பெருக்கிறன்றதை வந்து நாங்கள் ஒரு தரம் தொழில் செய்கிற ஒரு தரம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம்ன்றதுக்கான கற்றுக்கொண்டு போய் கொண்டு இருந்தோம்னு சொன்னால் எங்களோட வருமானமும் கூடும், நாங்கள் 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வரும்போது உங்களுடைய கணவர் அந்த மாட்டு பட்டியிலேருந்து பாடலாம் கறக்கிற அந்த இதுகள்லாம் வீடியோ எடுத்து, ஸோ அவரையும் சந்திக்கலாம் இருந்தோம். அவர் இப்போ வெளியில் போயிட்டாருன்னு. ஓகே, நிச்சயமாக உங்களுக்கு இப்போ நீங்கள் எப்படி ஒரு தொழிலை செய்கிறதுக்கு அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்? ஏன்னா குடும்பம் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட். நாங்கள் 2 பேருமே இருந்து கதை கேட்க தான். எனக்கு வேலை இல்லை, ஒரு பெரிய ஒரு வேலை இல்லையன்றைக்க ஒரு குடும்பத்தின் பெரிய ஒரு வருமானம் வந்து இல்லாமல் போகுது. இப்போ அதை ஈடு செய்யணும்டா அதுக்கு ஏதாவது ஒரு தண்டோன்மெண்ட் 2 பேரும் கதைச்சு தான் இந்த முடிவெடுத்து நாங்கள். இப்போ என்னென்னா, இப்போ இந்த தொழிலை எவ்வளோ காலமாக செய்து கொண்டு இருக்கிறீங்க? நான் இந்த பால் உற்பத்தி வந்து இப்போ இடமேந்து வந்ததுலேருந்து பால் உற்பத்தி செய்த நாங்கள் இந்த பெருமதி சேர்க்கிறதுக்குள்ள வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகுது. இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் புறம்பா முதல் வீட்டுல சிறு இதாத்தான் செய்து இருந்தாங்க. இப்போ கம்பெனியா கொண்டு வந்தது வந்து போன வருஷம் கடைசியில தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியோ பிஆர் எடுத்து கம்பெனியா. ஓகே, நிச்சயமாக அக்கா, என்னென்னா உங்கள்கிட்ட என்ன வித்தியாசமாக பார்க்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னால், மூலப்பொருளையும் நீங்களே உற்பத்தி செய்கிறீங்க. ஸோ அந்த மூலப்பொருளை வெளியில் விற்காம அதை கொண்டு வேற என்ன செய்யலாம் என்ற ஒரு நல்ல ஒரு சிந்தனையில் செய்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை வேலை செய்திருக்கிறீங்க. பிறகு அந்த நிறுவனத்தில் வேலையை இழக்கும் போது ஓகே இனி நாங்கள் சுயமாக ஆரம்பிப்போம் என்று சொல்லி இந்த தொழில் முயற்சி ஆரம்பித்து இன்றைக்கி ஓரளவு உங்களுடைய வெற்றி பயணத்தில் போய் கொண்டிருக்கிறீங்க. ஓகே, இப்போ உங்களை போன்ற எத்தனையோ பெண்கள் படித்தும் படிக்காமலும் வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க?
யாருமே எங்களை கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில யாருமே வேலை இல்லை என்று சொல்லி இருக்கிற தேவையில்லை. ஏன்னு சொன்னா எங்கள்கிட்ட வளம் இருக்குது, எங்கள்கிட்ட நில வளம் இருக்குது, மற்றது மூலப்பொருட்கள் கூடுதலாக எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய இது இருக்கு. கூடுதல் ரீச்சா பாருங்களா அந்த மனத்திரையிலேயே அவ்வளவு தேவையை உற்பத்தி செய்யணும். எங்களாலே ஏன் முடியாது? எல்லாத்துக்கும் நாங்க யோசிக்கிறது அவர்கிட்ட காசு இருக்கிறபடியா அவர் அப்படி செய்யணும், அப்படி இல்லை. எல்லாமே நாங்க மனதால ஒரு மிளகா கண்டை வச்சா அதை தண்ணி ஊற்றும் வச்சு போட்டு அது வளரமன் இருக்க கூடாது. அதை ஒரு கேள்வியா இருந்து நான் கிடைக்கிற அரசியலா போயிடக்கூடாது, யாரும் வித்தியாசமா பாத்திரக்கூடாது. உண்மையிலே அந்த தரையை சொன்னாங்க, அது வந்து கடல் சார்ந்த ஒரு இடம் இல்லை. அதுல இப்படியாப்பட்ட பயிர்கள் எங்க இருந்து வருது, எப்படி உற்பத்தி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்ப எல்லாரும் அந்த அரசியல் சார்பாக சில தாக்கம் இருந்தாலும் அவங்களோட முயற்சியை நாங்க எப்பயும் பாராட்டணும். அதை பாராட்டணும். அது எங்களுக்கு நாங்க அதுல வந்து நாங்க நிறைய கற்றுக்கொள்ளலாம். இப்ப நானுமே சில நேரத்துல அங்க போற நேரம் வந்து நான் கற்றுக்கொள்றது வந்து நான் அங்க வளர்ற ஒவ்வொரு தாவரத்தையும் அதுல கிடைக்கிற ஒரு இதையும் தான் பாக்குறேன். என்ன சொன்னா எங்களால அது அங்கேயே அந்த மணற்கரையில கடல் அண்டிய பிரதேசத்துல அவ்வளவு செய்ய இயலுமென்னா எங்களால முடியாது. நாங்கள் நீண்ட நேரம் இன்றைக்கு காலையில் 6:30 நான் வந்தது. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்காட தொழில் முயற்சியை நான் கட்டாயம் அங்கே போய் எடுக்கணும்னு சொல்லி பசுமை பூங்காவை வச்சு கேட்டபோது உடனே ஒமெண்டா. ஸோ இன்றைக்கு அதுக்குரிய நேரம் வந்தது, இங்கே வந்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய புலம்பெயர் உறவுகள் வந்துட்டு போறீங்க. ஸோ அவர்கள் வந்து நீங்கள் இவர்களுடைய தரணி உற்பத்திகளை வந்து நீங்கள் ரீச்சாக அங்கேயும் பெற்றுக்கொள்ளலாம், வேறு சில இடங்களில் பெற்றுக்கொள்ளலாம். போடல எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் பரந்தன் சந்திக்கு வந்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் வந்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும், அதில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நேரடியாக உங்களோட உற்பத்தியை இங்கேயே வந்து பார்த்துட்டு இங்கேயே நீங்கள் உங்கள் நேரடியாக தயாரிக்கக்கூடிய அந்த நெய்யெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அக்கா ஒருக்கா உங்களுடைய ஃபோன் நம்பரையும் ஒருக்கா சொல்லுங்கள். இதே ஃபோன் நம்பர் 076 64 97 673. ஓகே, இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிவிட்டு வந்து உங்களோட உற்பத்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே மக்கள், இப்போ நாங்கள் போகலான்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா வந்துட்டார். முதல்ல அண்ணா உங்களுடைய பால் உணவு உற்பத்தி பொருட்கள் அடுத்து உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் நாங்கள் காணொலியாக விடியிலேருந்து காணொலியாக பதிவு செய்திருந்தோம். அப்போ எங்கே போயிட்டு வரீங்க? இப்போ மாட்டை கொண்டு கட்டிட்டு வரேன். எங்கே கொண்டு போய் கட்டணும் பண்ண? இதுலேருந்து ஒரு 600-700 மீட்டர் வரும். 700 மீட்டர். என்ன அது மேய்ச்சலுக்கு? கட்டிட்டு பிறகு எத்தனை மணிக்கு எடுத்துட்டு? திரும்ப மத்தியானம் 12 மணிக்கு போயிட்டு திருப்பி ஒரு மாற்றி கட்டும். மாற்றி கட்டணும். பிறகு 3 மணிக்கு போயிட்டு திருப்பி ஒரு மாற்றி கட்டிட்டு ஒரு 5:30 மணி போல் அவுட்டு விட்டாச்சு, அவுட்டு கொண்டு வந்தது. பிறகு வந்து நீங்கள் பால் திரும்பியும் பால் எடுக்கணும். ஓகே, புல்லெல்லாம் போடணும். புல் பின்னுக்கெல்லாம் புல். இதில் என்ன வச்சுருக்கிறீங்க? இதில் அதுக்குள்ள நாங்கள் வயலுக்கு செய்யக்கூடிய மருந்து செய்து வச்சுருக்கோம். சரி சரிங்க. அந்த இங்கே இது வந்து மாட்டு ஜூரி, தயிர், உள்ளி, வேப்பங்கட்டை, அந்த கோயிலை கட்டை அதெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சிருக்கு. பெருசாக மனம் மணக்காது. இப்போ முதல் கட்டத்துக்கு தான் மனம் வரும், பிறகு ஒரு வாசம் மாதிரி ஒன்று தான் வரும். பழத்தின் வாசம் மாதிரி இருக்கு. இப்போ இந்த மருந்து என்னத்துக்கு பயன்படுத்துறது? இது வயலுக்கு அடித்தா இப்போ நோய் வராது பெருசாக. இப்போ தத்தி என்ன சொன்னால் தத்தி வந்து இதில் கட்டுப்படும், வலிக்கிட்டு போயிடும். அரைவாசி சாகிறதோட இப்போ மருந்து அடிக்க நாங்கள் இதையும் கலந்து அடிச்ச முடியும் சொன்னால் இந்த மனத்துக்கு தத்தி இருக்கு. இதே திரும்ப எடுத்து வடிகட்டி அப்படி வடிகட்டி நாங்கள் இப்போ ஒரு 20 லிட்டருக்கு ஒரு 1/2 லிட்டர் மாதிரி கலந்து அடித்தா சரி. நான் இந்த மருந்தை விட்டு பூச்சி மருந்து எதுவுமே அடிக்காமலே வெட்டியிருக்கிறேன். நல்ல விளைச்சல் இருந்தது. 10 நாளைக்கு ஒருக்கா அடிக்கும். ஒரு வீட்டு சாப்பாட்டுக்கு நாங்கள் அப்படி செய்கிறோம். 3/4 ஏக்கர் விதைக்கிற காலை போகிறதுக்கு வச்சா இந்த மருந்து தான் அடிக்கிறது. பசலை போடுறது மற்ற இந்த மருந்து அடிக்கிறது. அடித்தா எங்களுக்கு மருந்து இது எந்த தாக்கமும் இருக்கா. உங்களுடைய முயற்சி, உங்களோட தொழில் முயற்சி எப்படி இருக்குங்கிறத நான் காணொலியாக பதிவு செய்ததான். உங்களுடைய இந்த முயற்சி இன்னும் மென்மேலும் வளரணும், இன்னும் ஒரு பெரிய ஒரு தரணி உற்பத்திங்கிற ஒரு கம்பெனியாக உருவாகணும் என்று கூறி இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். எங்களோட இவ்வளோ நேரம் உங்களுடைய வேலையும் வராது எங்களோட இருந்து உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் காய்ச்சதுக்கு ரொம்ப நன்றி. என்ன தேங்க்யூ. நன்றி. ஓகே.